MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சிம்மம் இதை கேட்கும் போதே எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. இந்த மாதிரி வீடியோ போட்ட உடனே சிம்மத்தை அவ்வளோ ஈகராக இருக்காங்க. எங்கே நமக்கு யாராவது ஒரு நல்லதை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு பார்க்குற சேனல் எல்லாம் பேசுகிறவங்க எல்லாம் தப்பு தப்பு தப்பு. நான் உதக்கொண்டு எல்லாமே தப்பாக தான் சொல்லியிருக்கோம். உடனே கேள்வி பதில் என்னென்னா, சிம்மராசி நம்பர்கள் எனக்கு கால் பண்ணி சார் என்ன சார் சிம்மத்துக்கு இப்படி பேசுகிறீங்களே சார், நல்லதை சொல்லுங்கள் சார். சிம்மத்துக்கு நல்லது வரணும்னா ஒரே வழி, நான் ஏற்கனவே சொன்ன 3 தாரக மந்திரங்களை கடைபிடிக்கணும். சந்தோஷம்னோடனே உச்சகட்டத்தில் எகிரி குதிக்கிறதோ, துக்கம்னோடனே எல்லாரையும் வெறுப்பாக பேசுகிறதோ, ரெண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடிய பழக்கத்தை சிம்மராசி என்பர்கள் வளர்த்து கொள்வது அவசியம். காலகட்டம் இது. சிம்மத்துக்கு என்ன ராஜா அப்படின்னு மற்றவங்க தான் நினைப்பாங்க. ஏன்னா இவர் வெளுத்து சட்டை நல்லா வரப்பாக போட்டு திரிவார். பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான் இருக்கும். அவர் சிம்மராசி. அவர் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ரேஞ்சில் இருப்பார். ஏன்னா சிம்மத்துக்கு நான் கீழே விழுந்தாலும் நான் ராஜாடா அப்படிங்கிறது உள்ளுணர்வு இருக்கும். ராசிக்கே கேது வராரு, வேற எங்கேயும் இல்லை. சிம்ம ராசிக்கே கேது, அஷ்டம சனி வேற. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்ன சார் அப்படின்னா, இந்த மாதிரி காலகட்டங்களில் கிரகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீஸ் எதுவும் வாங்காமல், நம்மக்கிட்ட பணம் எதுவும் சார்ஜ் பண்ணாமல் நமக்கு பக்குவத்தையும் பாடங்களையும் புகட்டுகிறார்கள். தான் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு, ஒரு சனியாக இருக்கட்டும், சனியனே வாயில் சனி இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சனி யாருக்கும் கெடுதல் செய்வாரனா அப்படி இல்லை. அவர் தர்மக்காரகன். அவர் அப்படி கேது ஞானகாரகன். ஞானத்தை போதிக்கிறது தான் ராசிக்கு வர்றாரு. என்ன பண்ணுவார், முதல்ல வந்த உடனே சந்திரன் இருக்கிற இடம் தான் ராசி. அங்கே கேது உட்காந்துட்டா என்ன ஆகும், கேது சந்திரனை டக்குன்னு சுவாலை பண்ணி வாயில் மாத்திர மாதிரி முழுங்கிடுவார். அப்படி முழுங்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே மனசு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 90 விஷயத்தை பற்றி யோசிக்கும். ஒரு 40 கிலோமீட்டரில் போக வேண்டிய மனசு காரு அது 400 மைல்ஸில் போகும், பெர் ஹவரில் போகும். அந்த வேகத்தை தாங்க முடியாது. சிம்மத்துக்கு ஆல்ரெடி ஹைப்பு வேறு. அப்படியே டென்ஷன் ஆகும், குழப்பங்களை ஏற்படுத்துவார். எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், எதையுமே சிந்திச்சு அதில் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலையை கொடுத்துருவார் கேது. தான் மேலேயே தனக்கு ஒரு சந்தேகம். சிம்மத்துக்கு வருமா, ஜென்ரலாக வராது. ஆனால் கேது வந்தாச்சுன்னா அது வரும். நம்மளால் முடியுமா, நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, இதையெல்லாம் கேது ஏற்படுத்துவார். இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது? மறுபடி நம்ம சொல்லக்கூடியது இதுதான். எளிமையான வாழ்க்கை முறையில் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய தர்மங்கள் தவிர தியான பயிற்சி தொடர்ந்து எடுக்கணும். தியான பயிற்சி 10 நாள் பண்ணுறது, 5 நாள் 2 நாள் பண்ணுறது விட்டுறது இல்லாமல் தொடர்ந்து தியான பயிற்சி. இந்த ராசிக்கு வரக்கூடிய கேது கண்டிப்பாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா சிம்மராசி கிடையாது. இதை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ஜாதகத்தில் மாறுதல்கள் இருக்கும். இப்போ அதை வச்சு வரும்போது நம்மளை தனியாக சந்தித்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நம்மளால் சொல்ல முடியும். அவங்களுடைய சுய ஜாதகத்துக்கு இது மாறும். இது யோகமாக கூட மாறலாம். சில சமயம் இந்த மாதிரியான பயிற்சிகள் யோகமாக மாறும்பொழுது அந்த யோகங்கள் பெரிய அளவிலான யோகங்களாக வேலை செய்யும். ஒரு 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 மைனஸ் அது இன்னொரு மைனஸோடு சேரும்போது டபுள் மடங்கு ப்ளஸ் ஆகுன்ற மாதிரி ஆகிடும். அது மாதிரி பெரிய அளவிலான யோகமாக மாறும். இந்த கேது செய்யக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக அவர் மனதளவில் தான் பிரச்சனை பண்ணுவார். பிரச்சனையே ஆக்சுவலாக பண்ண மாட்டார். உங்களை இழக்க வைக்க மாட்டார். 10,000 ரூபா நான் திருடு விட்டுருவேணுங்கிற பயத்தை ஏற்படுத்துவார். 10,000 ரூபா திருடு போகாது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். எந்நேரமும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எந்நேரமும் ஒரு பதட்டம் காணப்படும். அதுதான் கேதுவுடைய வேலை. இவங்களுடைய கண்டகஸ்தானத்துக்கு வரக்கூடியது ராகு பகவான். ஆப்வியஸ்லி இவங்களுக்கே ஒரு பயம், அச்சம் இருக்குது. இப்போ கணவனோ மனைவியோ புருடாஸ் புழுகிறாங்க அப்படின்னா அந்த பயம் என்ன ஆகும், பல மடங்கு உயரும். ஒரு கணவன் சொல்கிறாரு, எங்கே சார் எங்கே போயிட்டு வந்தீங்க, 8 மணிக்கு
நான் வந்து இப்போ தான் வந்து ஆஃபீஸில் இன்னும் மீட்டிங் இருந்தது, 2வது மீட்டிங் அது போயிட்டு வந்தேன்னு சொன்னால் அது பொய்ன்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? ஆல்ரெடி இந்த பெண் வந்து ஒரு சிம்மராசி, கேது தாக்குதலில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வேற குழப்பறாரு அப்படின்னா கொழுந்து விட்டே எரியும். அப்புறம் சிம்மராசியில் வந்து பொறுத்துக்க முடியாது அவங்களால. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை அப்போவே உடச்சி சால்வ் பண்ணும். அது சிம்மராசியோட ப்ளஸும் மைனஸும் கூட. அப்போவே உடச்சுன்னா உங்களை ஏதோ பேசிடுறாங்க சிம்மராசி நண்பர்கள், உங்களுக்கு மனசு காயமாயிடுது. ஒரு நண்பர் இருக்கார், உங்களை தகாத வார்த்தையில் திட்டார், அப்போவே அவர் உணர்ந்துருவார் அது தப்புன்னு, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு வைப்பார். நீங்கள் உடனே அவரை மன்னிச்சாகணும். நீங்கள் 2 மணி நேரம் பண்ணிங்கன்னா அவர் தாங்க முடியாது, அவருக்கு இதுவாகிடும், டிஸ்டர்ப்ட் ஆகிடுவார். இதே மாதிரி தான் பெண் சிம்மராசியும். பெண் சிம்மராசிக்கு ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அக்ரஸிவ்னஸ் அதிகமாக இருக்கும். முடிவெடுக்கிறதுல கூட இந்த மாதிரி கேது இருக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவெடுப்பாங்க. இப்படிலாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, சாதாரணமாகவே முடிவுகளை நார்மலாக எடுக்கணும். சிம்மராசிக்கு நார்மலாகவே ஃபாஸ்ட் மோடு தான். இது சூப்பர் ஃபாஸ்ட் மோடில் இருக்கும்போது முடிவு எடுத்தானே என்ன ஆகும்னா, அப்படியே எடுத்து போய் புதுசாக இப்போ தான் கார் டெலிவரி எடுத்துருக்கோம், நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பட்டார்னு அமுத்துவார் ஆக்சிலேட்டரை, செவத்துக்கு மொத்தம் கொடுத்துருவார். அப்புறம் எதுனா திரும்பி எடுத்துகிட்டு போயா, இப்போ தான் 5 நிமிஷம் முன்னாடி ஹாப்பி மோட்டரிங்னு கையில் கொடுத்துருப்பாங்க, போய் இடித்த உடனே. இதை மேரேஜில் யோசிச்சு பாருங்கள். மோட்டரிங்கில் இருந்தால் பரவாயில்ல, மேரேஜில் எப்படி இருக்கும் எஃபெக்ட்? இதெல்லாம் தான் சிம்மராசி என்பவர்கள் நம்ம சொல்லக்கூடியது. 7ல் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக ஒரு சில வகையில் நன்மையை செய்வார், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அதாவது இப்போ சில தொழில்கள் இருக்குது, அதுக்குன்னு ராகுவுடைய தொழில்கள்னு இருக்குது. அந்த தொழில்களில் சிம்மராசி என்பர்கள் வியாபாரங்கள் செய்யும் போது பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இருக்கும். லிக்கர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ்ஸு, அப்ராட் ஃபாரின் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸு, ஏஜென்சிஸு, இதையெல்லாம் ரன் பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ராகு வந்து இதுவரை இல்லாத ஏற்றத்தை கொடுப்பார். ஒட்டுமொத்தத்தில் சிம்மராசிக்கு ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு வேலையை செஞ்சிருவாங்க, ஆனால் செஞ்சு முடித்த திருப்தியோ சந்தோஷமோ இருக்காது, பதவி உயர்வோ பெனிஃபிட்ஸோ இருக்காது. ஆனால் ஆன்சைட்டு போவாங்க, நல்ல சம்பளம் வரும், இங்கே எதுவும் கண்டனம் அடைக்க முடியாது. எதுக்கு ஆன்சைட் போகிறது? அந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பலாம். முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி தவறான நபரை காதலிக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு இந்த நேரத்தில் ஏற்படுவதில் கொஞ்சம் கூட ஆச்சரியம் இருக்க முடியாது. இப்போ வந்து லவ்ங்கிறது மாறி போச்சு. இப்போ எங்கள் ஜென்ரேஷன்லாம் வேறு, காதலுக்கு பேரே வேறு. இப்போ உள்ள காதல் நான் குறைச்சி பேசலை, ஃபாஸ்ட்டு லவ் வர்றதும் ஃபாஸ்ட்டு, என்ட்ரி ஃபாஸ்ட்டு, எக்ஸிட் ஃபாஸ்ட்டு. எங்களில் என்ட்ரியே கிடையாது, வந்ததுன்னா எக்ஸிட்டே கிடையாது. இப்படி இருந்த காலகட்டங்கள் வேறு. இப்போ நிறைய மாறுதல்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ராகு வந்து ராசியை பார்க்கும்போது என்னென்னா, சாதாரணமாக வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக பிள்ளையாக படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை ஒருத்தன் இருப்பான். அவன் குடும்ப சூழ்நிலை ஏழையான இதுவாக இருக்கும், கூட இருக்கிறவங்களாம் உசி போயிடுவாங்க, இதை பாடுறா மச்சான் எவ்வளோ பெரிய ஃபிகர் ஒன்று பார்க்குறாடா, அங்கேருந்து அவன் ஆரம்பிப்பான். இந்த படிப்பு போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, அந்த பொண்ணும் போயிடுச்சு. ராகு போயிடுச்சு முடிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணும் போயிடும். அது வரைக்கும் ராகு அந்த பொண்ணு அங்கே தான் வைப்பார். ஏன்னா அப்போ தான் இவன் சலனம் அடைவான். இதுதான் அந்த வித்தியாசம். இதையெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருந்தாலே கூறும். சிம்மராசி என்பர்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களோட வேலை என்ன, அதில் மட்டும் கவனம் பண்ணுங்க. நான் முன்னேறுறேன், இந்த நேரத்தில் நான் பெருசாக பண்ணுறேன், இது எதுவும் பண்ணாதீங்க. முன்னேற்றங்கள் வந்து சொடுக்கு நொடி போடுறதுக்குள்ளே வந்துடும் மனிதனுடைய வாழ்க்கையில். ஆனால் பாதாளத்துக்கு போய் திருப்பி நியூட்ரலைஸ் பண்ண, ஜீரோக்கு எழுதுவதுக்கு தான் நேரம் ஆகும். அதனால் இப்போ நேரம் காலத்தை உணர்ந்து ஹிடன் மோடில் போயிடுங்க. பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா சிம்மராசிக்கு நம்ம சொல்லி ஒன்றும் இல்லை. முக்கியமாக சிம்மராசி என்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த பெருமாள் வெங்கடேச பெருமாள் திருப்பதி ஸ்தலம், அந்த ஸ்தலத்துக்கு யார் யாருக்கு போய் முடியை தானமாக கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம். ப்ளஸ் சிம்மராசி என்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், புராதன கோவில் ஏதாவது எடுத்து, நிறையா பராமரிக்கப்படாத கோவில்களுக்கு முயற்சி எடுத்து குடமுழுக்கு ஆற்றுவது, இது வசதி படைத்தவர்கள் செய்யக்கூடியது. எளிய மனிதர்கள் செய்யக்கூடிய ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சிம்மராசி என்பவர்களுக்கு, உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு வந்து படம் வச்சு பூஜை பண்ணுறது மிகப்பெரிய பரிகாரம். ஒரு சின்ன ரவா கேசரி
நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படி பண்ணவே அந்த பரிகாரம் வந்து இந்த கேதுவுடைய தாக்குதல்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும். அதுதான் முக்கியமான பரிகாரம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கவலை தேவையில்லை. கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்தேகம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் கணவன் மனைவி வந்து கணவன் மனைவியை பார்த்து சந்தேகப்படுறது, மனைவி கணவனை பார்த்து சந்தேகப்படுறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணால் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் உள்ள, என் பொண்டாட்டி என் புருஷன், இந்த தவறான பாதைக்கு போகணுங்கிற எண்ணம் வராது. அது எங்கே வருதுன்னா கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் ஆன பிறகு ஏதோ ஒரு சண்டை வருமோ அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு மனம் வந்து தவறான பாதைக்கு போக முயற்சி பண்ணுது. இந்த தவறான முயற்சி எப்படின்னா, அந்த ஒரு பாடல் வரிகளில் வர மாதிரி தான், ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் இன்பம் என்பது இழுக்காகும், நீ குடித்தால் கங்கை அழுக்காகும் பாடல் தான் நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்கு. இந்த ஒரு நாள் தானே, இன்னைக்கு தானே பேசுகிறேன், வாட்ஸ்அப்பில் ஹலோன்னு தானே அனுப்புகிறேன், அந்த ஹலோவில் வந்து எல்ஓ போயிட்டு ஹெல் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம கவனமாக இருக்கட்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. அப்போ கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்தல் இந்த மாதிரி காலகட்டங்கள் அவசியம், பொறுமை அவசியம். சிம்மராசி என்பவர்கள் பொறுமை, எளிமை, கடமை, இந்த 3 தாரக மந்திரங்களை பிடித்து கொண்டால் எல்லா விஷயத்திலையும் வெற்றியை பறிக்கலாம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.